ஒரு நல்ல இயற்கையான சூழல்ல. ஓகே, என்ன வீடியோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். அது என்னென்னா, எஸ்ஆர் ஃபுட் ப்ராடக்ட்ஸில் கீழே வருதில்ல, இந்த நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள். 24 விதமான ப்ராடக்ட்ஸு நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கப்புறமா தான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பேக் பண்ணி உங்கள் வீடு தேடியே அனுப்புகிறோம். அதில் நிறைய காம்போஸ்லாம் இதில் இருக்குது. இப்போது புதுசாக இன்னொரு காம்போ, 7 நாளைக்கு 7 டேஸ்டி டிஃப்ரெண்ட் தோசை வெறும் 504 ரூபாய்க்கு ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி ஃப்ரீ. கால் பண்ணி இப்போவே ஆர்டர் பண்ணுங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காம்போ இது. இன்னும் சூப்பரான ப்ராடக்ட்ஸ் நிறைய வரும் நாட்களில் வரப்போகுது. அதெல்லாம் எப்போ வருதுன்றதை நான் சொல்கிறேன். இப்போ நம்ம அரிசி மில்லில் இருக்கோம். நம்ம தினசரி உணவு தான் அரிசி. இதை எப்படி நெல் நம்ம வீட்டுக்கு அரிசியாக சாதமாக மாறுதுன்றதை இந்த ஃபேக்ட்ரி மூலமாக பார்க்கலாம். நான் ஓனர்கிட்ட போயிட்டு பார்க்கலாம். எஸ்ஆர் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் 100% நேச்சுரல், நோ கெமிக்கல், எந்த கலப்படமும் இல்லாமல் இன்ஸ்டன்ட் டயபிட்டிஸ் ஃப்ரீ தோசை, சிறுதானியம் பொங்கல், ஃப்ரெஷ் மசாலாஸ்ன்னு எல்லா ஐட்டமும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக உங்கள் வீடு தேடி வந்துட்டுருக்கு. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு இப்போவே ஆர்டர் பண்ணுங்கள். சொல்லுங்க அண்ணே. நமக்கு வந்து இந்த நெல் வயலில் விளைஞ்ச நெல் சரி வீட்டில் அரிசியாக மாறி எப்படி போகுதுன்றத அந்த ப்ராசஸ் பண்ணுறீங்கல்ல. ஆமாம், வேக வச்சு ஊற வச்சு வேக வச்சு அப்புறம் உமியை நீக்கி அதை எப்படி பண்ணுறீங்கன்னு காட்டுவீங்க. காமிக்கலாம். காமிக்கமாண்ணே. சரி, டேங்க்கு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஆமாம். அதுக்கப்புறம் வந்து நெல்லை கொட்டுவோம். நெல்லை கொட்டு அந்த 7-8 முறை மேலே அழிட்டு போய் அதில் நனையும். ஒரு 10 மணி நேரம் நனையும். இந்த நெல் வந்து இங்கே தட்டின உடனே மேலே வழியே மேலே போய் மேலே நனைய போகுது. ஆமாம், பெரிய டேங்கு. பெரிய டேங்கில் ஒரு எத்தனை டன்னுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 5 டன்னு நனையுது. 4 20 டன்னு. ஓகே ஓகே ஓகே. வந்து கீழே மறுபடியும் நைட்டில் நனையும். காலைல தண்ணி திறந்துட்டு அவியல் போடுவாங்க. போட்டு சின்ன டேங்கில் சிறுசில் போட்டு அப்புறம் இதில் இருந்து இன்னும் எங்கே போகுது மறுபடியும் அங்கே இதை அவிச்சு கீழே இறங்கி இந்த வீட்டு மூலமாக அங்கே போயிருது. அந்த ட்ரையருக்கு போகுது. போகுது. ஆமாம் ஆமாம். போய் அதுலேருந்து இங்கே இதில் வந்து புடைச்சி அதுக்குள்ளே விழுந்துடும். புடப்புனா கீட்டு, இந்த கீட்டு இருக்கு இல்லையா, அந்த கீட்டு வந்து கூல் பண்ணணும். ஓகே. அவிஞ்சு சூடாக இருக்குங்களா, அது அப்படியே போக முடியாதா, அது கூலிங். இது வந்து கூலிங் மிஷின். இது கூலிங் மிஷின் போய் கூலிங்ல இருந்து அங்கே ட்ரையருக்கு போகுது. ஓகே ஓகே. போய் அது காஞ்சி கரெக்டாக 12 மணி நேரம் காயுது. அங்கேயே 12 மணி நேரம் ஆகும். 15 டன் 16 டன்னு நெல் காயதுக்கு 12 மணி நேரம் ஆகும். காஞ்ச அப்புறம் என்ன இது மாதிரி அங்கே அந்த ஸ்டோரேஜுக்கு வந்துடுது. ஸ்டோரேஜுக்கு அங்கே போகலாம். பார்க்கலாம் வாங்க, ஸ்டோரேஜுக்கு வாங்க. இப்போ போயிட்டு இருக்கும்போது பார்த்தா நிறைய விறகா அடிக்கிருக்கு. என்னென்ன விறகு வந்து எப்படின்னா, இந்த பாய்லருக்கு வந்து விறகு பாய்லர். இது பாய்லர். ஆமாம் பாய்லர். ஆமாம், இது விறகு பாய்லரு. விறகை போட்டு தான் எரிக்கணும். விறகு போட்டு எரிஞ்சு ஸ்டீம் ஃபுல்லாக ஏறணும். ஸ்டீம் மூலம் தான் அவியுது, நெல் அவியுது. ஸ்டீம் நீராகி போய் நீராகி போது அவிஞ்சிட்டு இருக்கு. ஓகே. அவிஞ்சதுக்கப்புறம் அவியல் முடிஞ்சோடனே காயும் நீராகி தான் காயறதும் நீரா. ஆமா, அந்த தண்ணி மட்டும் ரிட்டர்ன் வந்துருங்க. அதுதான் அங்க பெரிய வேற தண்ணி ரிட்டர்ன் வந்துடும். அப்புறம் அந்த ஸ்டீம் மட்டும் தான் வைக்க காஞ்சிக்கிட்டு இருக்கு. அவியலுக்கு 4 மணி நேரம் ஆகும், காய்க்கு 12 மணி நேரம் ஆகும். இப்ப பார்த்தா இந்த டேங்க் பாத்தீங்கன்னா ஒண்ணு 5 டன்னு. ஆமா, 20 டன்னு. ஆமா, 20 டன் நெல் போட்டு நம்ம அரைக்கும். காஞ்சி நெல் காஞ்சி இங்க வருது. காஞ்சி நெல் இங்க வந்துருது. பெண்ணுக்கு 4 பெண்ணுக்கும் வந்து அதுக்கப்புறம் அரவைக்கு போகும். நெல் அரவை நெல் அரை முடியாதுல. முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு பின்னு ஒன்று சேகரிச்சு வச்சு அப்புறம் அரைக்கும். அதை வந்து ஆமா முதல்ல அரைச்சு அரிசி ஆகிறோம். வாங்க வாங்க. ஆமா ஆமா ஆமா. எப்படி இது எத்தனை மிஷின்ல படைக்கிறோம்? நம்ம இத 2 மிஷின்ல படைக்கும். 2 மிஷின்ல படைக்கும். ஆமா ஆமா. ஒரு மிஷின் அந்த மிஷின், அது ஒரு மிஷின். அது நெல்லை படைக்கிறது, அரிசியை படைக்கிறது. இது அரிசியை படைக்கிறது, நெல்லை படைக்கிறதா. பைப் வழியா அதோ விடுது. அதுல இருந்து அந்த கீழூடி போய் கன்வேயர் பெல்ட் வழியா மேல போகுது. மேல போய் புடப்புக்கு போகுது. புடைச்ச அப்புறம் என்ன செய்யணும்னா, அப்புறம் செல்லர்னு ஒன்று இருக்கு. செல்லர்னா அந்த உமியை மட்டும் உரிச்சிடும்.
ஓகே முழு அரிசி. அதுதான் அந்த உரிக்க அரிசினா பாலிஷ் கிடையாது, அந்த கொழியல் தனி கொழியலா இருக்கும். கைக்குத்தல் அரிசி, அதான் கைக்குத்தல். அதுக்கப்புறம் கொளிச்ச புடைச்சி வந்து அந்த 3 பாலிஷ் அது முடிஞ்சு புடப்புக்கு வந்துடும். அது ஒரு புடப்பு. அது ஒரு கல் இருந்தாலும் அந்த எடுத்துரும், நீங்க பொறிக்கல் எடுத்துரும். அந்த கருப்பு கருப்பா அரிசி வருமா, அது ரெண்டாவது. இதுல வந்து நெல்லா ட்ரையரா வந்து விழுந்த உடனே அது என்ன பண்றது, கல் எல்லாத்தையும் நீக்கிறது, அப்புறம் மேல இருக்க தோலையை நீக்கி அரிசி வந்துருது. இப்போ மக்கள் வந்து சில பேர் ரொம்ப இப்போ எல்லாம் ஹெல்த் கான்சியஸா இருக்காங்க, கைக்குத்தல் அரிசியா வேணும்னு கேட்டாலும் நம்ம கொடுக்கலாம். அது ஃபர்ஸ்ட்லயே பிடிச்சிடணும். அந்த சிலர் உடைக்கும்ல, பாலிஷ் பண்ணாம தனியா பிடிச்சா கைக்குத்தல் அரிசி. ஆனா இப்போ வந்து சில பேர் இப்ப நிறைய பேர் கை பாலிஷ் பண்ணி கேக்குறதுனால நீங்க பாலிஷ் பண்றோம், பாலிஷ் பண்ணாம கொடுப்போம். பாலிஷ் பண்ணாம கொடுக்கலாம். இல்ல இருந்து ஒரு அரிசி இதே என்ன கலர் கைக்குத்தல் இதே பூரா பாலிஷ் பண்ண இந்த அரிசி தான். சோ மக்களுக்கு சாய்ஸ் வேணும், இது வேணாலும் கிடைக்கும், இதுதான் கிடைக்கும். ஆமா கரெக்ட்டுங்களா? ஆமா. இதெல்லாம் சத்தே இருக்கு, ஆனா மக்கள் யாரும் சாப்பிடுறது இல்ல. கண்டிப்பா இப்போ வந்து எல்லாம் பாலிஷ் தான் விரும்புறாங்க. அதனால நீங்க பாலிஷ் பண்ணி கொடுக்கும். ஆனா இதுல தான் சத்து ஜாஸ்தி இருக்கு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆமா. சரி, ஓகே. இந்த கருப்பு அந்த குருணை எல்லாம் எடுக்கிறாரு, காமிச்சேனா பாலிஷ் பண்ண அரிசியை கலர் ஷாட்டுக்கு போகுது. எங்க அந்த கலர் ஷாட்னு இருக்கு, கேமரா மூலயமா கம்ப்யூட்டர் மூலயமா கருப்பு பழுப்பு இதெல்லாம் சுத்தமான அரிசிகள் வரும். கம்ப்யூட்டரைஸ். ஆமா, கம்ப்யூட்டரைஸ் மிஷின். இது கேமரா சொன்னீங்க, எத்தனை கேமரான்னு இதுல? 8 கேமரா இருக்கு. ஆனா ஒரு குருணை, ஒரு கருப்பரிசியோ ஒரு பழுப்பரிசியோ இருக்காம எடுத்துரும். கரெக்டான நல்ல அரிசி மட்டும் வெளியே வந்து விடும். அது பேக்கிங்க்கு ஈஸியா இருக்கும். ஆமா, சூப்பர். இப்போ உள்ளதுல லேட்டஸ்ட் அதான் லேட்டஸ்ட். ஆமா. இதுக்கு அடுத்து வந்து நம்ம பேக்கிங் தான். ஆமா, பேக்கிங் வரைக்கும் எல்லாத்தையும் காட்டிட்டீங்க. ஆமா. இப்போ எனக்கு வந்து என்னன்னா, இந்த கருப்பரிசி, இந்த குருணை, அப்புறம் தவிடு, இதெல்லாம் என்னென்ன பண்ணுவீங்க? கருப்பரிசி வந்து கோழித்தீவனுக்கு போயிடும். ஓகே, கோழித்தீவனம். தவிடு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆயிலுக்கு, ஆயில் ரைஸ் பிராண்ட் ஆயில் வருதுல்ல, அது ஆயிலுக்கு அது போயிடும். உமி வந்து எரிக்கிறதுக்கு எரிபொருள், எரிபொருளா ஆக்கிருக்கீங்க. சூப்பர்ண்ணே, நன்றி அண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. எல்லாத்தையும் சிறப்பா காட்டினது. நான் என் வாழ்க்கையில இதான் முத தடவை அரிசியை வந்து இந்த மாதிரி இவ்வளவு நேரம் ஊற வைக்கணும், இவ்வளவு நேரம் அது வந்து வேக வைக்கணும், காய வச்சு ஒரே டைம்ல. அதாவது எப்படி கேட்டீங்கன்னா, ஒரு கரண்டும் எங்களுக்கு ஒரு 150 HP ஆகும். ஓகே, இதுக்கு வந்து ஒரே டைம்ல எல்லாம் ஓடனா 150 HP கரண்ட் ஆகும். அதையும் கவர்மெண்ட்ல கரண்ட் வாங்கணும். ஆனா மேக்சிமம் எவ்வளவு கரண்ட் கேட்டீங்கன்னா 210 HP தேவைப்படும். ஆனா 210 வாங்க முடியல, கவர்மெண்ட் கொடுக்க மாட்டேங்குது. அதனால 150 தான் இருக்கு. பாக்கிக்கு ஜெனரேட்டர் போட்டு ஓட்டுறோம். ஜெனரேட்டர் போட்டு நாங்க டீசல் போட்டு ஓட்டிடுவோம். எல்லாம் ஒரே டைம்ல ஓட்டணும்னா இது செய்ய வேண்டியிருக்கும். ரொம்ப நன்றி. இவ்வளவு பெரிய ஒரு நிறுவனத்தை நீங்க வந்து எனக்காக பல வேலைகள் இருக்கும்போது எனக்கு இதுக்காக பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. சரி. தேங்க்யூ வெரி மச். நன்றி.